ஒரு பழைய காதலர் விடுகதை என்று ஒன்று இருக்குது. ஏன்னா பழமொழி விடுகதை இதெல்லாம் நாட்டுப்புற மரபில் இருக்கிறது. நம்முடைய அறிவழகன் அவர்களுடைய ஆசிரியர், எங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய எங்கள் நாட்டுப்புறவியலினுடைய முன்னோடி பேராசிரியர் ஆறு ராமநாதன் அவர்களுக்கு இப்போ அண்மையில் தமிழ்நாடு அரசு ஊவேசா விருது அளித்து. என்னென்னா, எப்படி ஊவேசா ஊர் ஊராக சென்று ஏட்டுச்சுவடிகளை எல்லாம் கண்டெடுத்து பதிப்பித்தாரோ, அதுபோல் நாட்டுப்புற இலக்கியங்களை எல்லாம் தேடி பதிப்பித்தவர் பேராசிரியர் ஆர் ராமநாதன் அவர்கள். அவரை சிறப்பித்தது தமிழ்நாடு அரசு. என இனம் கண்டு அவர்களை பாராட்ட வேண்டியிருக்கிறது. அவர் 10 தொகுதிகள் கொண்டுகிட்டு வந்திருக்கிறார். நாட்டுப்புற சிறுகதைகள், 10 தொகுதிகள் நாட்டுப்புற பாடல்கள் பேராசிரியர்கள் நண்பர்களை வைத்து கொண்டு வந்திருக்கிறார். மணிவாசகர் புத்தக நிலையத்தில் இருக்கிறது. அப்போ அவர் ஒரு நாட்டுப்புற பாட்டை, விடுகதை பாட்டை சொல்கிறார். கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு மரம் ஏறி ஒரு பெண் போய் கொண்டிருக்கிறாள், காதலி அல்லது தலைவி. காதலன் பார்க்குறான், அவள்கிட்ட பேசுகிறான். இப்போ பொண்ணு மாப்பிள்ளை வீடு, அது பொண்ணு தலைவன் தலைவி வீடெல்லாம் கண்டுபிடிக்கலாம் இல்லை, எல்லாமே கூகுள் சர்ச் தான். கூகுள்லேயே தொடங்கி கூகுள்லேயே முடிஞ்சிருது. என்ன முடியுது? அப்போ ஒரு மரம் ஏறி, ஒரு மரம் பூசி, ஒரு மரம் பிடித்து, ஒரு மரம் ஊன்றி போகிறவன் பெண்ணே. இப்போ அவர் எப்படி போகிறார், அந்த சூழலை சொல்ல, கான்டெக்ஸ்ட் என்று சொல்லுவோம், அந்த சூழலை சொல்லுவோம். போகிறவன் பெண்ணே, உன் வீடு எங்கே? வீடு எங்கன்னு கேட்குறான். பார்த்தாச்சு, முதல்ல ஒருத்தர் நோக்குதல் பார்த்தாச்சு, மனம் ஒன்றியாச்சு. அடுத்த விஷயம் வீடு எங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவ சொல்கிறான், பாலுக்கும் பானைக்கும் நடுவிலே, ஊசிக்கும் நூலுக்கும் அருகிலே. எது விளங்குதா? இப்போ முதல் இதுக்கு வருவோம். எப்படி போகிறாரு? ஒரு மரம் ஏறி, புரியுதா? பாத குரட்டுக்கட்டை. இப்போ மாதிரி லெதர் செருப்பெல்லாம் இல்லை, மரத்தாலான கட்டை, மரக்கட்டையில் தான் செருப்பு போடும். இப்போவும் நம்ம அடிகளை அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமியாரெல்லாம் அப்படி தான் போட்டிருப்பாங்க, பாத குரட்டு கட்டைன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மரம் ஏறி, ஒரு மரம் பூசி. இப்போ மாதிரி கோவில் சாண்டல் பான்ஸு அந்தந்த பவுடர்லாம் இல்லை, சந்தனத்தை தான் பூசிவாங்க. இப்போ நான் அண்மையில் இப்போ பர்மாவுக்கு போயிருந்தேன். அங்கே இப்போ சந்தனம் மாதிரி ஒரு விஷயம் எங்கும் பூசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் பொது இடத்துல எல்லா இடத்துலையும் எதாவது பூசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மரம் பூசி, ஒரு மரம் பிடித்து, வயசாச்சு, ஊன்றுகோல், ஒரு மரம் பிடித்து, அதாவது ஒரு மரம் ஊன்றி, ஒரு மரம் பிடித்து. வெயில் நேரம் என்னத்தை பிடிச்சிக்கிட்டு போகிறார்? கொடைக்கம்பை பிடிச்சிருக்கிறார். ஒரு மரம் பிடித்து, ஒரு மரம் ஊன்றி போகிறார். இந்த சூழல் புரிந்துவிட்டு பகல் நேரம், வெயில் நேரம், வயசானவர் இவ்வளோ விஷயத்தோடு போயிட்டுருக்கார். உடனே உன் வீடு எங்கே? அது அவர் பாலுக்கும் பானைக்கும் நடுவில். அவள் ஊர்ப்புறங்களில் தெரியும் எல்லார் வீடுகளும் எப்படி இருக்கும்னு. பால் கறக்கிற ஒரு வீட்டுக்கும் பானை செய்கிற ஒரு வீட்டுக்கும் நடுவில், பாலுக்கும் பானைக்கும் நடுவில். அடுத்தது ஊசிக்கும் நூலுக்கும் அருகில், ஊசி செய்யக்கூடிய கொள்ளர் வீட்டுக்கும் நூல் நூற்கக்கூடிய நெசவாளர் வீட்டுக்கும் பக்கத்தில் என் வீடு இருக்குப்பா. இதான் விடுகிறது. சரி, எப்போது வரலாம்? நான் எப்போ வர்றது? அதுக்கு அவ சொல்கிறா, இந்த ராஜா செத்து அந்த ராஜா பட்டம் கட்டி கொண்டு மரத்தோடு மரம் சேர்ந்த பின்னே வந்து சேர் அப்படின்ட்டு போயிடுறான். எது விளங்குதா? இந்த ராஜான்னா யாரு? சூரியன். சூரியன் மறைஞ்சி அந்த ராஜா பட்டம் கட்டி கொண்டு, அடுத்தது யாரு? நிலா, அது பட்டம் கட்டிக்கிட்டு. அதுக்கப்புறம் உடனே போயிடலாமா? மரத்தோடு மரம் சேர்ந்த கதவு எப்படி இருக்கும்? 2 கதவு, மரத்தால் ஆனால் 2 கதவு சாத்திரம். எல்லாரும் அசமடங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வா, நான் காத்திருக்கிறேன் என்று தலைவி சொல்வதாக ஒரு விடுகதை, காதலர்கள் விடுகதை என்று ஒரு பெரிய நூல் இருக்குது. அதில் ஒரு கதை இருக்குது. இப்போ இந்த மரபெல்லாம் எங்கே போனது? ஆசை வச்சேன் ஓ மேலே, அரளி வச்சேன் கொள்ளையில். மோனே, என்ன அரளியை பிடிச்சிட்டு செத்து போகணும்னு இல்லை, என்ன இருக்குது பின்னாடி? அருவாலும் இருக்குன்னு சொல்கிறேன். ஆசை வச்சேன் ஓ மேலே, அரளி வச்சேன் கொள்ளையிலே என்று சொல்கிறோம். இந்த மரபு, நம்முடைய நாட்டுப்புற மரபு இன்றைக்கு வரைக்கும் நீடிக்கிறதா? சோலை சுந்தரபெருமாள் ஒரு கதை எழுதினார்.
வைக்கோல் போரும் கடாவடிக்கு வாக்கப்பட்டவர்களும். வைக்கோ போரும் கடாவடிக்கு வாக்கப்பட்டோம். கடாவடி என்பது போரடிக்கிற அந்த களத்தில் மாடுகளை பிணைச்சு பிணையல் செய்து ஓட்டிகிட்டு இருப்பான். அதான் கடாவடி என்பது. அது ரொம்ப நுட்பமான, அதில் உள்மாடாக இருக்கிறது ரொம்ப சிரமமானது. எது முரட்டு காலையோ முரட்டுத்தனமாக இருக்கோ அதை உள்மாடாக கட்டுவார்கள். பின்னாடி அடுத்தடுத்த மாடுகளை அதில் இணைப்பார்கள். அப்படி கடாவடிக்கு வாக்கப்பட்டவளும் வைக்கோ போகிறோம் அப்படின்னு ஒரு சிறுகதையை எழுதியிருக்கிறார். ரொம்ப எளிமையான சிறுகதை. இந்த மண்ணில் அது முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு களத்தில் ஒரு 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 செட்டியார், அவருடைய நிலம், அதில் ஒரு 4 பேர் வந்து அறுவடை செய்து களத்தில் வந்து அந்த போரடிகள் நடைபெறுகிறது. வைக்க போரடிக்கிறது நடக்குது. இதுதான் கதைக்களம், கதையாக இருக்கிறது. 4 பேர், அதில் வந்து பெரியண்ணன் ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய மகன், மருமகள், பாக்கியம்னு ஒரு அம்மா. இந்த 4 பேரும் அங்கே வேலை செய்கிறாங்க. இதில் முழுக்க அந்த கிடாவடி, வைக்கல் போர், கோக்காளி இதெல்லாம் அதில் வருது. இதில் ரொம்ப நுட்பமானது என்னென்னா, இந்த வைக்கோல் போகிற வைக்க அடித்து, இப்போ வைக்கலும் இல்லை வைக்க போகிறோம் இல்லை, ஏன்னா எல்லாம் வயலோட முடிஞ்சு போயிடுது, எல்லாம் கதிரை மட்டும் உருவிட்டு அடிச்சிடுறாங்க. அல்லது அங்கேயே கட்டுக்கட்டி பார்சல் பண்ணி வெளி மாநிலங்களுக்கு போய் விடுகிறது என்பதை பார்க்குறோம். அப்போ அந்த வைக்கோல் போர் போடுவது பிறகு அதில் ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. அது ஒரு 100 கட்டு வைக்கோலை கொண்டாந்து ஒரு இடத்துல வச்சு போர் கூடும். அதில் தலை கூட்டுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அலையாத்தி செந்தில் கூட ஒரு சிறுகதையில் அந்த தலை கூட்டுறதை பற்றி சொல்கிறார். ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி உள்ற போணுச்சுன்னா அப்படியே வயசாகும். வைக்கல் மட்டும் எதுக்கு எதிரின்னா தண்ணிக்கு எதிரி. மழை தண்ணி உள்ற போச்சுன்னா அழுகி நாசமாக போயிடும். அப்போ அந்த தண்ணீர் ஒரு சொட்டு கூட உள்ளே வராமல் தலை கூட்டுறதுங்கிறது ஒரு கலை. அது ஒரு ஊரில் சில பேர் தான் இருப்பாங்க. அப்போ எல்லாரும் வந்து வைக்கக்கட்டை கொண்டாந்து போட்டுருவாங்க. ஆனால் அதை தலை கூட்டுறதுக்குன்னு அந்த ஊரில் முக்கியமான ஆள் வருவார். நான் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஒரு 2 மா 3 மா நிலம் இருக்கும். அதுக்கு ஒரு இடத்துலேருந்து தண்ணி பாயும். அப்போ தாய்வாய்க்கால்னு ஒன்று போடுவாங்க. தாவாக்கால்னு இழுக்குது. தாய்வாய்க்கால் இழுக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தாய்வாய்க்கால் கரெக்டாக போடாத, சரியாக போட்டால்தான் பிரிஞ்சு போகிறதுக்கு கிளை வாய்க்கால்லாம் ஒழுங்காக போகும். ஒரு இடத்துலேருந்து தண்ணீர் இன்னொரு இடத்துக்கு போகணும். இதெல்லாம் நம்முடைய மரபு தொழில்நுட்பம். இது எந்த இன்ஜினியர் காலேஜில் போய் படிச்சுக்க, எந்த இன்ஜினியரிங்கில் படித்தாங்க, எந்த டெக்னாலஜியில் படித்தாங்க. அப்போ வைக்கோல் போகிற தலையை கூட்டுறதா இருக்கட்டும், தாய்வாய்க்கால் இழுக்கிறதா இருக்கட்டும். அதே போல் கிணறு, நம்ம பிள்ளைகளுக்கு கிணறே தெரியாது, கேணியே தெரியாது. 30 அடி 40 அடி 50 அடி 60 அடி 100 அடி கிணறெல்லாம் உண்டு. கிணறுல ஒரு பொருள் விழுந்துட்டுனா அதை எடுக்கிறது, முழுந்தி எடுக்கிறது, பாதாள கரண்டி போட்டு எடுப்பாங்க. அன்றைக்கி கூட நம்முடைய ஆட்சியர் மேனாள் தலைமைச் செயலாளர் பாதாள கரண்டியை பற்றி சொன்னார். அப்போ பாதாள கரண்டியும் எடுக்க முடியலைன்னா உள்ள முக்கிய தான் ஆளுங்க. அப்போ அந்த கிணறுக்குள்ளே மூழ்கி அந்த பொருளை எடுக்கிறது அது பெரிய தொழில்நுட்பம். அந்த மூச்சு அடக்கி கிணறுக்குள்ளே விழுந்து ஏந்திரிச்சு வந்து அது பெரிய விஷயம். அப்போ இதெல்லாம் தான் நம்முடைய மரபறிவு. நீங்கள் புத்தகங்களில் அறிவை தேடுவதை காட்டிலும் புத்தகங்கள் அறிவை மேன்மைப்படுத்துகின்றன. ஆனால் இதுவும் நுட்பம்தான், இதுவும் அறிவு தான். அப்போ இதை பயிலுதல் என்று நாம் இதை சொல்லுகிறோம், இந்த பயிற்சி என்று நாம் சொல்கிறோம். இந்த அடிப்படையில் தான் நாம் பார்க்கணும். சரி, கதைக்கு வருவோம். அப்போது பாக்கியம்னா ரொம்ப துடிப்பான பெண், ரொம்ப சுட்டியான பெண், அந்த வீட்டுக்கே நல்ல வேலை செய்யக்கூடிய பெண். ஆனால் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டில் அந்த அம்மா அவங்களுடைய தாய் மாமன் ஒருவன் இருக்கான் ஊரில், வேலுச்சாமின்னு பேர். அவன் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்து ஊதாரி ஆகிடுறான், பணமெல்லாம் செலவு பண்ணிடுறான். சரி, அவனுக்கு ஒரு கால் கட்டை போடுறது, திருமணம் பண்ணுறது என்ன, கால் கட்டு போடுறது தானே. கால் கட்டை போட்டால் அவன் சரியாக வந்துடுவான்ட்டு இந்த பாக்கியத்தை திருமணம் செய்து வைக்கிறார்கள். அவனும் ஒழுங்காக இருக்கான். 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வீடு நல்லா ஓடிட்டுருக்கு, வீடு கட்டுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் தங்கம் என்று ஒரு பெண்ணை பெற்றெடுக்கிறான் பாக்கியம். அந்த பெண் கருவுற்று தாய்மையடைந்து அந்த பிள்ளையை பெற்றெடுத்த உடனே வேலுச்சாமிக்கு வேறு சில சவகாசம்லாம் வருது. ஊரில் அரச புரசலாக பேசுகிறாங்க, டீ கடைக்கு அடிக்கடி போயிட்டு வர்றாரு அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா அந்த டீ கடைக்கார பொண்ணோட ஆள் கம்பியை நீட்டிடுவார்.
பல வருஷம் காணாமல் போய்விடுவார். இந்த பாக்கியம் அப்பா அம்மா இல்லாமல் நிற்கதியாக அன்றாடம் காய்ச்சி அன்றாடம் வேலைக்கு போய் விவசாய வேலை செய்து அந்த தங்கத்தை உருவாக்கிறோம். ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கழித்து அப்போ தான் இந்த காட்சி நடக்குது. அப்போது அந்த கடாவடியில் அந்த வைக்கோலை வந்து பிரித்து விட்டுக்கிட்டே இருக்கா, கோக்காலியை வச்சு நடந்துக்கிட்டு. அங்கே பக்கத்து வீட்டு பொண்ணு ஒடியார். என்னென்னா, தங்கத்தோட அப்பா வந்திருக்கிறாரு, உங்களை அழைச்சிட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு. பெரிய என்ன சொல்கிறார், சரி சரி நீ போ வரோம் அப்படின்ட்டு. அவருக்கு தெரியுது விஷயம்லாம் இது சிக்கலான விஷயம் என்று. மறுபடியும் தங்கமே வர்றான், அம்மா அப்பா வந்துட்டு அப்படின்னு. இவன் எதுக்கும் அசங்கலை. சரி இருக்கட்டும்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு சாயந்தரம் எப்போதும் போல் கரையேறி வீட்டுக்கு போகிறதுக்கு போகிறா. மகளை அழைத்து கொண்டு போகிறாள். எதுக்கே அந்த கணவன் வர்றான். அந்த பிள்ளை சொல்லுது, அம்மா அந்தோ பாரு அப்பா நேர்லேயே வந்துட்டாரு, அப்பா நேர்லேயே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லு. உடனே பாக்கியம் சொல்கிறா, இப்போதான் ஒப்பனை கண்டியாடி, சரிதான் போடி அப்படிங்கிறா. கணவன் விலகி வழிவிடுகிறான், இவள் நடந்து போகிறான்னு கதை முடியுது. இது நாட்டுப்புற மரபு. இப்போ தாலி கற்பு கட்டினவன் கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் இந்தாடா மாமா அவன் தாலி என்று தூக்கி எறிந்து போகிற பெண்களை நான் பார்த்துருக்கோம், நீரார்ந்த பெண்கள். அப்போ ஒரு 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 சமூகம் என்கிறது உழைக்கிற சமூகம். இது போன்ற மேல் கீழ் நிலைமைகளில் இருந்து தங்களை காத்து கொள்வதற்கு எப்படி போராடுகிறது என்பதைத்தான் இதெல்லாம் முடியுது. அப்போ அந்த வேளாண் வாழ்க்கை என்பது அந்த தெம்பை அந்த திணவை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய மக்களுக்கு கற்றுத்தந்தது என்பதை பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம குரோட்டன்ஸ் செடி மாதிரி பிள்ளைகளை வளர்க்குறோம். ஏன்னா பிடிச்சி வச்ச பிள்ளையார் என்று சொல்வது போல். ஏன்னா நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் எப்பொழுது இந்த நாகரிகம் வந்தது என்று குறியீடாக சொல்லுகிற போது நர்சரி பள்ளிகளும் பிராய்லர் கோழிகளும் வரவோடு எல்லா ஊர்லேயும் இருக்குது. அன்றைக்கி போகிற களப்பாலுக்கு பக்கத்தில் அங்கே அமேசான்னு போட்டுக்கிட்டு ஒரு பின்னாடி ஒரு பெட்டியை கட்டிக்கிட்டு ஒரு ஆள் நிற்கிறார், பொருள் வழங்கி கொண்டிருக்கிறார். ட்ரேடு, ஆன்லைன் ட்ரேடு. இன்னொரு ஊரில் பார்க்குற சொமாட்டோ மாதிரி ஒருத்தர் சாப்பாடை தூக்கிட்டு போயிட்டுருக்கிறார். அப்போ இதெல்லாம் வளர்ச்சியா வீழ்ச்சியா? ஜெயகாந்தன் அவர்கள் சொல்வார், எது வளர்ச்சி எது வீழ்ச்சி என்பதை மனிதர்கள் இந்த மரபை தாங்கி நிற்கக்கூடிய மரபுகளில் இருந்து நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இது நமக்கு வழங்குகிறது என்பதை நான் பார்க்கிறேன். புதுமை பித்தனுடைய ஒரு புகழ்பெற்ற கதை பொன்னகரம். கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே, இதுதான் ஐயா பொன்னகரம் என்று அந்த கதை முடியும். ரொம்ப ஒரு சின்ன கதை தான். ஒரு நகரத்தினுடைய புறநகரில் நடக்கிற ஒரு கணவன் மனைவி. கணவன் நோய்வாய்ப்பட்டு போயிடுவான். பால் கஞ்சி, அது ஒரு பண்ணும் பால் ரொட்டியும் பாலும் வாங்கி கொடுக்கணும், பணம் இருக்காது. அந்த பகுதியில் தொடர்ந்து தண்ணி எடுக்க போகையில் ஒரு இளைஞர்கள் அவளை பார்த்துக்கிட்டே இருப்பான். அன்றைக்கும் ஒரு இளைஞன் பார்க்கிறான், பின்தொடர்கிறான். இருட்டு. கதை இப்படி முடியும். அம்மாள் 3/4 ரூபா சம்பாரிச்சிட்டா பால் கஞ்சி வாங்குவதற்காக என்று கதை முடியும். கடைசியில் தான் புதுமை பித்தன் இதை சொல்லுவார், கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே, இதுதான் பொன்னகரம் என்று சொல்லுவார். அது இன்றைக்கி பொன்னகரம் நம்ம இன்றைக்கி அதையெல்லாம் பிரமாண்டமாக நம்ம பேச வேண்டியதில்லை, அதெல்லாம் கடந்து போய்விட்டது. இது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஜெயகாந்தன் எழுதினார், உங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன கதை. ஜெயகாந்தனுடைய புகழ்பெற்ற கதை அக்னி பிரவேசம். நம்ம வயசு பெண்களை வீட்டில் வச்சுருந்தா வயிற்றில் நெருப்பு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க பெற்றோர்கள். இன்றைக்கி பெண்கள் எல்லாம் அதையெல்லாம் தாண்டி வந்து விட்டார்கள், நெருப்பையெல்லாம் தாண்டி வந்து விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எத்தனை தான் நெருப்புகள் எழுந்து எழுந்து வந்தாலும் அனைத்தையும் தண்ணீர் விட்டு அழிக்கக்கூடிய பெருவெள்ளமாக நம்முடைய பெண்கள் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள், பார்க்குறோம். இப்போ அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசத்துலேயும் இதே மாதிரி ஒரு அறியாத பெண் சிறுமி பாதிக்கப்படுவாள், வீட்டுக்கு வருவாள். என்னுடைய தலையில் நெருப்பள்ளி கொட்டிட்டியேன்னு தாய் தலையில் அடித்து கொண்டு அழுவாள். கடைசியில் சொல்லுவா, கதவை சாத்துவா, யார்ட்டையும் இதை சொல்லாதுன்னு சத்தியம் வாங்கிக்குவா.
ஒரு குடம் தண்ணீரை எடுத்து ஊற்றுவால் கதை முடியும். ஆனந்த விகடனில் வந்த மிகப்பெரிய விவாதங்களை உருவாக்கிய கதை. அப்பொழுது ஜெயகாந்தனிடம் கேட்டார்கள், இது சரியா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், அந்த பெண்ணை உன்னுடைய மனைவியாக ஏன் பார்க்கிறாய், உன்னுடைய மகளாக பார், உனக்கு புரியும் என்று சொன்னார். ஒரே ஒரு கவிதையை மட்டும் இந்த இடத்திலே பதிவு செய்து நான் விடைபெற விரும்புகிறேன். நம்முடைய மரபில் பொருள் வயின் பிரிவு என்று சொல்வார்கள். பொருள் வயின் பிரிவு சங்க இலக்கியத்தில் உண்டு. பிரிவு பல வகைகளில் இருக்கும். தூதில் பிரிவு, கற்பதற்காக பிரிவு, அதே போல் பொருள் வயின் பிரிவு. ஐயாவுக்கு தெரியும், பொருள் வயின் பிரிவு தான் நீண்ட இடங்களில் நடக்கும். தலைவன் தலைவி பிரிஞ்சிருவான், தலைவி காத்து கொண்டிருப்பால், தலைவன் வருகிற அந்த வண்டியெல்லாம் பார்த்து எப்படி வருவான், எப்போ வருவான், என்ன பொருள் கொண்டுகிட்டு வருவான், அப்படிலாம் காத்திருக்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். பொருள் வயின் பிரிவு உண்டு. இந்த மரபு மாற்றத்தில் இன்னைக்கு எப்படி இருக்குது, அதுவும் குறிப்பாக நம்முடைய மாவட்டங்கள் எல்லாம் வளைகுடா நாடுகளில் பல பேர் இருக்கிறாங்க. சிங்கப்பூர், மலேசியாவில் பல பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒரு இது என்னென்னா, தொழில்நுட்பத் துறைகளில், ஐடி துறைகளில் என்னென்னா, முதல் கண்டிஷனை 2 பேரையும் அழைச்சா நாங்கள் வர்றோங்கிறது தான். சிங்கிளாக போகிறாங்க, திருமணம் பண்ணி கொண்டால் ஆணையும் பெண்ணையும் யாரோ ஒருத்தர் நீங்கள் அழைச்சிக்கிட்டா தான் அவரை கம்பெனிலேயே அந்த கான்ட்ராக்டை போட்டுறாங்க. 2 பேரும் வர்றதுன்னா நாங்கள் வர்றோம். இப்போ பெரிய ஐடி நிறுவனங்களில் அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் உழைப்பாளிகள் இன்றைக்கும் புலம்பெயர் தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், இங்கே வீடு இருக்கும், அவர் அங்கே உழைச்சிக்கிட்டு இருப்பார். இதை பற்றிய ஒரு கவிதை. ஒரு 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 இளைஞன் கடனை கச்சை வாங்கி கப்பல் ஏற்றி விட்றான், போகிறாங்க. அவனுடைய அப்பா கடிதம் எழுதுகிறார், அன்புள்ள மகனுக்கு ஆற்றில் தண்ணீர் வந்து விட்டது, விதை முதலுக்கு பணம் அனுப்பும் போது அக்காவிற்கு இது தலை தீபாவளி ஆதலால் கொஞ்சம் சேர்த்து அனுப்பு. இது ஒரு எபிசோடு. அடுத்தது, அன்புள்ள மகனுக்கு நன்றாக விளைந்திருக்கிறது, ஆனால் தைக்குள் அறுப்புக்கு வராது, எனவே பொங்கல் செலவுக்கு பணம் அனுப்பி வை. அன்புள்ள மகனுக்கு சாப்பாட்டிற்கு போக 2 மூட்டைகள் தான் விற்றோம், நெல் மூட்டையில் 2 மூட்டைகள் தான் விற்றோம். சித்திரை திருவிழாவிற்கு அக்காவிற்கு புது தோடும் குழந்தைக்கு சங்கிலியும் வேண்டுமாம், உண்டியல் பணம் அனுப்பும் போது இதையும் சேர்த்தனுப்பு. உண்டியலில் தானே வரோம், உண்டியல் பணம் அனுப்பும் போது இதையும் சேர்த்தனுப்பு. அடுத்தது, அடுத்த கடிதம் கொஞ்ச நாள் கழிச்சு, சிரஞ்சீவி மகனுக்கு பெண் கேட்டு விட்டேன். யார் அவருக்கு? இவர் பெண் கேட்டார். பெண் கேட்டு விட்டேன், நிச்சய தாம்பூலத்திற்கு 3 பவுன் சங்கிலியும் 3000 பணமும் அனுப்பு. ஏன்னா அப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு போடணும், பொண்ணுக்கு போடணும். 3 பவுனு சங்கிலியும் 3000 பணமும் அனுப்புன்னு கேட்குறார். இது முடிஞ்சிருது, திருமணம் நடந்தது. இப்போ மறுபடியும் ஆரம்பிக்குது கதை. அன்புள்ள அத்தானுக்கு மனைவி எழுதுகிறார், எல்லா நகைகளையும் திருப்பி விட்டேன், பத்திரமாக இருக்கின்றன, நீங்களும் பத்திரமாக இருங்கள். பணம் அனுப்புனதில் நகையை திருப்பிட்டேன். அன்புள்ள அத்தானுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது, இன்னும் கொஞ்சம் நாள் நீங்கள் அங்கிருப்பது நலம். எல்லாம் வெப்பில் தான் பேசுகிற அப்பான்னு பாங்குது, வெப்பில் பார்த்துக்க இரு. அடுத்தது, அன்புள்ள அத்தானுக்கு தோப்பில் குழாய் கிணறு அமைத்து விட்டேன், பிள்ளைகளை பள்ளிகளில் சேர்த்து விட்டேன், 50,000 தீர்ந்தது, நீங்கள் அனுப்பின 50,000 புடிஞ்சிட்டு. அடுத்தது, அன்புள்ள கணவருக்கு மகள் பெரிய மனுஷியாகிவிட்டார், தையில் சடங்கு வைக்க வேண்டும், தையில் சடங்கு வைக்க வேண்டும். இது முடிஞ்சிருது, கணவன் மனைவி இது ஒரு காலம். அடுத்தது, அன்புள்ள அப்பாவிற்கு நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். புள்ள எழுதுது, அன்புள்ள அப்பாவிற்கு நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், என் திருமணத்திற்கு கூட வராத நீங்கள் சீதனத்தில் ஒன்றும் குறை வைக்கவில்லை, அம்மாச்சி உடல்நிலை மோசமாயிற்று, வைத்திய செலவுக்கு பணம் தேவை. அன்புள்ள அப்பாவிற்கு உங்களுக்கு பேர குழந்தை பிறந்திருக்கிறான், கடன் வாங்கித்தான் பிரசவம் பார்த்தது, பணம் கொஞ்சம் தேவை. அன்புள்ள அப்பாவிற்கு இங்கே அத்தானுக்கும் வேலை கிடைக்கவில்லை, பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும், நீங்கள் தான் உதவ வேண்டும். அடுத்து,
அன்புள்ள அப்பாவிற்கு 10 காசுக்கு வட்டிக்கு வாங்கியாவது இவரை அங்கு வர அத்தானுக்கும் பணம் கட்டி விடுங்கள், அத்தானுக்கும் பணம் கட்டி விடுங்கள். கடைசியில் பேரப்புள்ள எழுதுது, அன்புள்ள ஐயாவுக்கு நாங்கள் நன்றாக படிக்கிறோம், உங்களுக்கு அப்படி என்ன வயதாகிவிட்டது, உங்களுக்கு அப்படி என்ன வயதாகிவிட்டது, அவசரப்பட வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் இருங்கள் அங்கேயே. நண்பர்களே, இதுதான் பெரும்பகுதி குடும்பங்களில் பொருள்வையின் பிரிவு என்று நம்முடைய சங்க இலக்கியங்களெல்லாம் பேசியிருக்கிற பல மனிதர்களின் உழைப்பு இப்படித்தான் போயிட்டுருக்குற. காலகாலமாக பல உழைப்பாளிகள், பல மனிதர்கள். அப்போ வாழ்க்கை எங்கே இருக்கிறது? இந்த தலைமுறை இதை விரும்பவில்லை. என்னுடைய பிள்ளைகள் கேட்கிறா, பணம் எதுக்குப்பா? வாழ்கிறதுக்கு தானே, சாப்பிட்றதுக்கா பணம்? அவ உழைச்சிட்டு கடைசியில் இங்கே இருக்கிற சுடுகாட்டுக்கு, திருவாரூரில் இருக்கிற சுடுகாட்டில் போய் சேரணும்னா இங்கே வந்து சேரணும். அப்போ இந்த கேள்விகள், இதுதான் வாழ்க்கையை பற்றி இலக்கியங்கள் நமக்கு கற்பிக்கின்றன. இந்த இலக்கியங்கள் அல்லது கதைகள், கவிதைகள் இதெல்லாமே வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தானே. நாம் பார்க்காத, நாம் வாழாத இன்னொரு புறத்தை இந்த இலக்கியங்கள் நமக்கு அடையாளம் காட்டுகின்றன. எனவே தான் அது நவீன இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, நாட்டுப்புற இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, இவைகளை நாம் உள்வாங்க வேண்டும், வாழ்க்கையை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் செய்தியாக சொல்லி, வைக்கோல் போர் என்பது நம்முடைய நிலத்தின் குறியீடு, உழைப்பின் மேன்மை. ஆனால் இன்றைக்கு பல அக்கப்போர்கள் வருகின்றன. ஒரு கவிதை உண்டு, ஒரு 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 மனிதன் இருட்டிலே நடந்து செல்லுவான். அப்பொழுது ஒரு நாய் திறத்தும், குறைக்கும், திறத்தும், அவன் ஓடுவான். பல நாய்கள் பின்னால் துரத்தி கொண்டே போகும். ஒரு இடத்தில் தடுக்கி விழுவான், ஒரு கல்லிலே தடுக்கி விழுவான். சரி, அந்த கல்லை எடுத்து திருப்பி அடிக்கலாம் என்றால் அந்த கல் வர மறுக்கும். அவன் அந்த சூழலில் எழுதினான், இந்த தேசத்திலே கற்களையெல்லாம் கட்டி போட்டு விட்டார்கள், நாய்களையெல்லாம் அழித்து விட்டார்கள் என்று சொல்லுவான். அப்படி பல நாய்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நாய்களிடமிருந்து நம்மையும் காப்பாற்றுவோம், மொழியையும் காப்பாற்றுவோம், நிலத்தையும் காப்பாற்றுவோம். வணக்கம், நன்றி.